அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். கவலைகள் ரெண்டு வகை. என்ன அஜரத் சொல்கிறீங்க? ஒரு கவலையே பெரிய பாடாக இருக்குது, ரெண்டு வகையான கவலைகளா? கொஞ்சம் பொறுமையாக கேளுங்களேன். காணொளியை முழுமையாக கேளுங்கள், சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். ரெண்டு விதமான கவலைகள் இருக்கிறது. ஒன்று, அந்த கவலை நல்ல கவலை, உங்களுக்கு பயனை தரக்கூடிய கவலை, உங்களுக்கு நல்ல பல பிரயோஜனங்களை தரக்கூடிய கவலை. ரெண்டாவது கவலை இருக்க, அதனால் ஒரு புண்ணியம் இல்லை, சொல்லப்போனால் இழப்பு தான் மிச்சம். அதனால் ஏற்படக்கூடிய மன வலி தான் மிச்சம். கொஞ்சம் புரியுத மாதிரி சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. மொதல் கவலை, எது நமக்கு பலனை தரும், எது நமக்கு பிரயோஜனத்தை தரும், எது நமக்கு நாம் நினைத்ததையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும், அது என்ன கவலை தெரியுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹதீஸ் ஹஜ்ரத் சையதுனா இப்னு மாஜாவிலே வந்திருக்கிறது, இப்னு மாஜா என்கிற நூலிலே வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஜஅலல் ஹுமூம ஹம்மன் வாஹிதன் கஃபாஹுல்லாஹு ஹம்ம துன்யாஹு. எவர் தன்னுடைய கவலைகளின் மொத்தத்தை ஆகிரத்தை குறித்து உண்டான கவலையாக மாற்றிக்கொள்வாரோ, கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். அவருடைய உலகத்தினுடைய கவலைகளை எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொள்வான். அவருடைய உலக சார்ந்த கவலைகளில் எல்லாம் அல்லாஹ் தலையிட்டு அதை சரி செய்து விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நல்ல கவனிங்க. ஒருத்தருடைய கவலை எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு லொஹர் தொழுகணுமே, இந்த வருஷம் நோன்பை கரெக்டாக 30 நாள் வச்சிடணுமே, எப்படியாவது இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போயிடணுமே, ஏதாவது ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தை 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணுமே, யாருக்காவது உதவி செஞ்சிடணுமே, இன்னைக்கு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சுக்கணுமே, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை எதையாவது சில விஷயங்களை என் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணணுமே, என்னுடைய ஹராமை விட்டு நான் எந்த அளவுக்கு தவிர்ந்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் ஹலால் பியூராக இருக்கான்றதில் நான் எந்த அளவுக்கு துல்லியமாக கண்காணிப்போடு இருக்கிறேன், இப்படி ஆகிரத் ரிலேட்டடாகவே அவருடைய கவலை சுற்றி சுற்றி இருக்கிறது. அதாவது அல்லாஹ், ரசூல், மறுமை, ஹலால், ஹராம், அல்லாஹ் விரும்புவது, வெறுப்பது, அல்லாவின் கோபத்தை சம்பாதித்தருவது, அல்லாவின் பிரியத்தை சம்பாதித்தருவது, இப்படியான கான்செப்டோடைய அவருடைய சிந்தனை, அவருடைய வாழ்க்கை உலகத்தில் அவர் வாழ்ந்தாலும் கூட அவருடைய நினைப்பும் அவருடைய எண்ண ஓட்டங்களும் இப்படியே சுற்றி சுற்றி இருக்குது. ஏதாவது நான் ஒன்று செய்ய போய் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு நான் ஆளாயிட்டேன்னா, ஏதாவது நான் ஒன்று செய்ய போய் ரசூலுல்லாஹ்வுடைய வழிக்கு நான் மாற்றமாக செஞ்சு போட்டேன்னா, ஏதாவது நான் ஒன்று செய்ய போய் அல்லாஹ்வுடைய வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய நிலை எனக்கு வந்து போச்சுன்னா, ஏதாவது நான் ஒன்று செய்ய போய் அது நரகத்திற்கான வழியாக மாறி போச்சுன்னா, இப்படியே சுற்றி 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 யோசித்து ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப பெர்ஃபெக்டாக செய்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்படி ஒருத்தருக்கு கவலை இருந்துச்சு சொன்னால் அவருடைய துன்யாவுடைய கவலை சிலது இருக்கும்ல, எல்லாத்தையும் அல்லாஹ் பார்த்துக்கிறான். தொழில் என்னாகும் அல்லாஹ் பார்த்துக்குவான், குடும்பம் என்னாகும் அல்லாஹ் பார்த்துக்குவான், பிள்ளைகளுடைய எதிர்காலம், அவருடைய பிள்ளைகளுடைய படிப்பு, திருமணம், இன்னவெல்லாம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா அல்லாஹ் பார்த்துக்குவான். எக்ஸட்ரா உலகத்தில் என்னவெல்லாம் உண்டோ அவருக்கான கவலை அதையெல்லாம் அல்லாஹ் பொறுப்பெடுத்து கொள்வான். எனவே தான் நான் சொன்னேன், இது பயன் கொடுக்கக்கூடிய கவலை. இப்படியான கவலை ஒரு மனிதருக்கு இருக்குமே ஆனால், ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்லுவோமல்ல, அந்த 2 மாங்காவும் கிடைச்சிடும். அதாவது ஆகிரத்தும் சிறப்படைந்துடும், அவருடைய சிந்தனையும் கவலையும் ஆகிரத்தை குறித்து இருக்கிறதுனால உலகத்தினுடைய கவலைக்குரிய விஷயத்தை எதையும் அல்லாஹ் அவனுக்கு கொடுக்க மாட்டான், எதையுமே அவன் பக்கத்தில் கூட கொடுக்க மாட்டான். ஏன்னா எல்லா நினைப்பும் அவருக்கு அல்லாஹ் ரசூலோடு சுற்றிக்கிட்டு இருக்குது. சரியா? இது பயன் தரக்கூடிய கவலை. 2வது கவலைக்கு வாருங்கள். அதனால் பயன் அதிகம் இல்லை, இழப்பு தான் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பிரச்சனைகள் தான் மேலும் மேலும் பெரிதாக வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அவருடைய உடல் சுகவீனப்படுவது தான் மிச்சமாக போயிருக்கிறது. அது என்ன கவலை? உலகம் சார்ந்த கவலை. பக்கத்தில் வாங்க நினச்சமே, இடம் வாங்கிட்டானே அவன், அன்னைக்கே தங்கத்தை வாங்கி போட்டுலாம் நினச்சமே, இப்போ இவ்வளோ ரேட் ஆகி போச்சே, 20 வருஷத்துக்கு முன்னாடியே காணி நிலம் வாங்கியிருக்கலாமே, இன்னைக்கு பக்கத்தில் கூட போக முடியலையே. இப்படி உலகத்தை சுற்றி 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 அவருடைய எல்லா நினைப்பும் கவலையும் சிந்தனையும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதனால் என்ன மிச்சம்? ஆரோக்கியத்தை இழந்தது மிச்சம், கவலையினால் மன அழுத்தம் வந்தது மிச்சம், அதனால் ஏற்பட்ட உடல் ரீதியான சோர்வு, உடல் ரீதியான தளர்வு ஏற்பட்டது மிச்சம்.
அதுக்கு ரிலேட்டடான மருந்து மாத்திரைகள் எடுப்பது தான் மிச்சம். இப்படி பல்வேறு விதமான இழப்புகளையும் நெருக்கடிகளையும் தரக்கூடிய கவலை இது. அது மட்டும் இல்லைங்க, ரசூல்லா சொன்னாங்க, அந்த வார்த்தையை கவனிங்க. இப்னு மாஜாவில் ஹதீஸ் எழுதுகிறது, ஒமன் தஷஅபத் பிஹில் ஹுமூமு, யாருக்கு உலக ரீதியான கவலைகளிலே அவர் சிக்கிக் கொள்கிறாரோ, ரசூலுல்லாவுடைய வார்த்தையை கவனிங்க, வல்ல அல்லாஹ் ஃபி அஹ்வாலி துன்யா, துன்யாவுடைய விஷயத்தில், லம் யுபாலில்லாஹு ஃபி ஐய ஔதியத்திஹா ஹலக், அல்லாஹ் அவரை கண்டுக்கவே மாட்டான். துன்யாவினுடைய எந்த ஓரஞ்சாரத்தில் எப்படி அழிஞ்சு போனாலும் நமக்கு என்ன என்று அல்லாஹ் கைவிட்டு விடுவான். ஸோ நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, தண்ணி தெளிச்சு விட்டாங்க, நான் தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அல்லாஹ் நம்மளை தண்ணி தெளிச்சு விட்டுருவான். ஏன்? உனக்கு அல்லாவை பற்றியோ இபாதத்தை பற்றியோ தொழுகையை பற்றியோ இன்ன பிற வணக்க வழிபாடுகளை பற்றியோ ஹலால் ஹராமை பற்றியோ சொர்க்க நரகத்தை பற்றியோ அல்லாஹ்வினுடைய கோபம் பிரியத்தை பற்றி எந்த சிந்தனையுமே இல்லை. அதை பற்றி எந்த கவலையுமே உனக்கு இல்லை. உன் கவலையெல்லாம் உன் தொழில், உன்னுடைய குடும்பம், உன்னுடைய நீ போட்டிருக்கக்கூடிய முதல், அதனுடைய லாபம், இப்படியே சுற்றி 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 போகுது. அதனால் ஒரு புண்ணியம் இல்லைப்பா, நீ எப்படி போய்க்கப்பா என்று அல்லாஹ் கைவிட்டு விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே தான் ரசூலுல்லா சொல்லித்தந்த ஒரு அதி அற்புதமான துவா, நம்முடைய கவலைகள் நீங்குவது மட்டுமல்ல, அல்லாஹ் பெரிய பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான துவாவை ரசூலுல்லா நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். என்ன துவா அது? அல்லாஹும்ம லா தஜ்அலி துன்யா அக்பர ஹம்மினா, யா அல்லாஹ், நாங்கள் வாழுகிற இந்த உலக விஷயத்தை எங்கள் கவலைகளிலேயே பெரிய கவலையாக்கிறாது. உலகத்தோடையே எங்களுடைய கவலை என்ன ஓட்டம் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது, அப்படி ஆக்கிறாது. ஒல மபுலக இல்மினா, எங்களுடைய இல்மினுடைய எங்களுடைய கல்வியினுடைய தீர்ச்சையை, எங்களுடைய கல்வியினுடைய அந்த எண்டு, அது இந்த உலகத்தோடையே சுற்றி கொண்டு இருக்கிற மாதிரி ஆக்கிறாது. ஒலா துசல்லித்த அலைனா மல்லா இரஹமுனா, எங்களுக்கு இரக்கம் காட்டாதவர்களை எங்கள் மீது நீ சாட்டி விடாதே என்ற ரொம்ப அற்புதமான துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே ஓதுவாங்க. இந்த துவாவை யார் ஓதிட்டு வராங்களோ அவங்களுடைய கவலை துனியாவோடு நின்று போகாது, ஆகிரத்தை தொடர்ந்து நிற்கும், ஆகிரத்தோடும் சேர்ந்து நிற்கும். வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த பாக்கியத்தை பெற்ற நன்மக்கள் கூட்டத்திலே உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் சேர்ப்பானாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.